பண்ணிட்டாங்களா? அதாவது அவங்க சொல்றது வந்து 100%, ஆனா அதை விட 200% வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து மற்ற பக்கம் போனதுக்கு இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறேன். கொடுக்குற காசுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்துது. அது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற காசுக்கு இங்கே அகாமடேஷன் இந்த மாதிரிலாம் யாரும் தரல. நான் ஆக்சுவலாக ஒரு ஆஃப்லைன் பேட்ச் தான் போனேன். அங்கே எப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. நார்மலாக போவோம், கிளாஸ் எடுப்போம், வந்துடுவோம். இங்கே அப்படி கிடையாது, வீடு மாதிரி இருக்கு ப்ரோ. இவர் சொல்றது வந்து எப்படி தெரியுங்களா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நம்ம பேசிக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நம்ம வந்து இருந்து ஜாலியா வந்து ட்ரேட் எடுத்து இதுல வந்து இது தப்புடா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் பண்றது. நீங்க கத்துக்க போறது அல்ட்ராவா இருக்கும். நீங்க மத்தவங்க வந்து வேற மாதிரி இருக்கும், இங்க இருந்தா ஃபீலே வேற மாதிரி இருக்கும். மத்தவங்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா சொல்றேன், ஒரு மென்டார்னா எப்படி இருப்பாங்க, நார்மலா ஒரு 40 வயசு ஆள் இருப்பாரு, ஒரு 50 எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. கேட்டா அப்படிதான் இருக்கும். அவங்க பேசியே சொல்லி தருவாங்க. இன்னொன்னு டவுட் நீங்க கேட்க நம்ம கூச்சப்படுவோம், அத்தனை பேர் இருப்போம். இவங்க டவுட் 10 டைம் கேட்பாரு. இதுல எதனா டவுட் இருக்கா, நீங்க ஒரு டவுட் நீங்க 10 டைம் வேற சொல்லி தருவாரு. இது இல்லாம நம்ம ரூமுக்கு பர்சனல் வருவாங்க, டவுட் இருக்கா கிளியர் நைட் 12 மணிக்கு கிளியர் பண்ணிட்டு போவாரு. டவுட் இருந்தா செக்ஷன் முடியவே முடியாது. கண்டிப்பா சொல்றேன், நீங்க தரமா யார் வேணா வரலாம், செமையா கத்துக்கலாம் இங்க வந்தோம்னா. இப்போ நீங்க வந்து நியூவா வரவங்களை ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. நியூவா வரவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து 100% விட 200% வந்து நீங்க நம்பி வரலாம். அது வந்து நான் கேரண்டி தருவேன்.